Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 6.3ல sum number 4 given பாருங்க. An aeroplane at an altitude of 1800 meter. Altitude நாவே என்ன அர்த்தம்னா perpendicular இருக்கணும்னு அர்த்தம். சோ எர்த்ல இருந்து perpendicular இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படினா 1800. சோ 1800 மீட்டர் ஹைட்ல ஒரு plane இருக்கு. அந்த பிளேன்ல இருந்து என்ன செய்றாங்க அப்படினா ரெண்டு போட்ட பாக்குறாங்க. சோ ரெண்டு போட்டுமே ஒரு போட்டுக்கு பின்னாடி ஒரு போட் சேம் டைரக்ஷன். சோ அதனால ஒரு போட்டுக்கு பின்னாடி இன்னொரு போட் இருக்க மாதிரி இருக்கு. சோ அத பாக்குற ஆங்கிள் பாத்தீங்க அப்படினா ஒன்னு 60 டிகிரி இன்னொன்னு 30 டிகிரி. இப்போ நம்ம யோசிக்கலாம் எதுக்கு 60 டிகிரி கொடுக்கிறது எதுக்கு 30 டிகிரி கொடுக்கிறதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம பக்கத்துல இருந்துக்கிட்டு ஒரு ஹைட்டா இருக்க ஒரு பொருளை பார்த்தோம்னா என்ன செய்வோம் நாந்து பார்ப்போம் இல்லையா? அப்ப வந்து அதிகமான ஆங்கிள் பார்ப்போம். சோ அதனால எப்பவுமே பக்கத்துல அதாவது எந்த இடத்துல இருந்து பாக்குறோமோ அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ஆங்கிள் அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ஆங்கிள் கம்மியா இருக்கும். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் 160 டிகிரி ரெண்டாவது இருக்கிற போட்டு 30 டிகிரி. இப்படி இருந்தா நமக்கு என்ன வேணும்னா இந்த டிஸ்டன்ஸ் வேணும், சிடியோட டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் ரெண்டு போட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ ஏபிங்கிறது என்னது ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன் எங்க இருந்து ஃப்ரம் த எர்த். நெக்ஸ்ட் நமக்கு சிடி தானே வேணும். சிடிங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஷிப்ஸ். ஓகே, நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏபிங்கிறது ஹைட் ஆஃப் த ஏரோப்ளேன் ஃப்ரம் த எர்த். நெக்ஸ்ட் சிடிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஷிப்ஸ். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறேன். இந்த ட்ரையாங்கிள் இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்க போறேன். இதுல tan θ ஃபார்ம் ஆகுது. சோ நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி எலிவேஷனை மாத்திட்டு சம் செய்வோன்னு. சோ tan θ ஈக்குவல் டு AB பை BC. ஏபில எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு 1800. BC நமக்கு தெரியாது. சோ BC tan எவ்வளவு டிகிரி 60 டிகிரி. சரி, tan 60 டிகிரியோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் தானே. tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3. √3 ஈக்குவல் டு 1800 பை BC. நமக்கு BC வேணுமா? சோ √3 இங்க கொண்டு வரலாமா? அதே மாதிரி தான் ஒரு இரேஷனல் நம்பர் டினாமினேட்டர்ல இருந்தா அதே நம்பரால மேல கீழ மல்டிபிள் பண்ணுமா? சோ இதே √3 ஆல மேல கீழ மல்டிபிள் பண்ணும்போது √3 இன்டு √3 3 ஆ மாறிடும். மேல √3. சோ 1800 பை 3 இன்டு √3. இதை கேன்சல் பண்ணலாமா? 6 3s are 18. சோ 600 √3. இதோட ஹைட் இந்த பிசியோட ஹைட். பிசியோட ஹைட் எவ்வளவு கிடைச்சிச்சு நமக்கு 600 √3. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன். ட்ரையாங்கிள் ABD எடுத்துக்க போறேன். tan θ ஈக்குவல் டு AB பை BD. tan θ ஓட வேல்யூல AB ஓட ஹைட் தெரியும் தானே 1800. அடுத்து BD நமக்கு தெரியாது. சோ BD ய கண்டுபிடிக்க போறோம். சோ 1800 tan 30 டிகிரி ஈக்குவல் டு tan 30 டிகிரி ஈக்குவல் டு 1800 பை BD. tan 30 ஓட வேல்யூ எவ்வளவு 1 பை √3. சோ 1800 பை BD. சோ BD தான் நமக்கு வேணும். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? இது அங்க போயிடும் இது இங்க போயிடுமா? சோ BD ஈக்குவல் டு 1800 √3 மீட்டர். நமக்கு இந்த BDங்கிறது எப்படி இருக்கு பாருங்க. BD இஸ் ஈக்குவல் டு BC பிளஸ் CDன்ற மாதிரி இருக்கு. இப்போ நமக்கு இந்த CD தான் வேணும். சோ அப்ப இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் BD ல இருந்து BC யை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா CD கிடைச்சிருமா? சோ அதான் பண்ணிருக்கோம் பாருங்க. CD நமக்கு வேணும். சோ BD ல இருந்து BC யை சப்ட்ராக்ட் பண்றோம். BD ஓடது எவ்வளவு 1800 √3. இப்பதானே கண்டுபிடிச்சோம். அடுத்து CD ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 600 √3. சோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 1200 √3. √3க்கு சம்லயே 1.732 ன்னு கொடுத்துட்டாங்க. சோ அதை இங்க அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா CD ஓட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கிடைக்கும்னா 2078.4 மீட்டர். So therefore distance between two boats is equal to 2078.4 meter. Thank you students.